Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஏன் லேட்டு? யாரும் பார்க்கல உங்க வீட்ல? தெரியாது. ஆனா நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது டிவி ஆன் பண்ணிட்டு வந்தேன். எப்ப கிளம்புன? 10 நிமிஷம் ஆச்சு. சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு அண்ணா. முடிவு பண்ணியாச்சு. எதுவும் யோசிக்க வேண்டாம். யோசிச்சா எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரம் வாங்க வாங்க வா. சார் உங்களுக்கு 2 டிக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்த காசை திருப்பி கொடுக்க வக்கில்ல, நீ எல்லாம் கடன் நடத்துற. நாளைக்கு சேர்த்து கொடுத்துறேண்ணா. சிகரெட் குடியா. வாங்க வாங்க சீக்கிரமா உள்ள வந்து உட்காருங்க. எல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்கும். எங்க சார்? பெங்களூருக்கு 3 டிக்கெட் நான் கொடுக்குறேன்டா. போயிட்டு வர்ற எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன்டா. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, தைரியமா இரு. என்னாச்சு? அந்த பக்கம் யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க. கீர்த்தனா, கீர்த்தனா, கீர்த்தனா கதவு தரமா? கீர்த்தனா, 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 மா கீர்த்தனா கதவு தரமா? நான்றல நாத்துக்கு கூமுனுக்குற. இங்க பாரு ஆதி, ரொம்ப நேரமா கதவு மூடியே இருக்கு. அவ உள்ள இல்ல போல இருக்கு. டிவி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவ எங்க தான் இருக்கான்னு தெரியுமா? எல்லா இடமும் தேடிட்டேன். அவ எங்க போனானே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சும்மா நாசிமா கலீஜாவாத. கீர்த்தனா, 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 கீர்த்தனா. சொன்னோம்ல கொஞ்ச நாளாவே அவளோட நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்னு. என்னைக்காவது உன்னை கொண்டாந்து இப்படிதான் நிப்பாட்டுவான்னு எனக்கு அன்னிக்கா தெரியும். ஆதி, அவ ஏதாவது பண்ணிக்க போறா. நீ தானே சொன்ன அன்னைக்கு ஏதோ பெரிய பருப்பு மாதிரி தொகுர்ன என் பொண்ணோட பாப்பா மாதிரி வாயில வெள்ளை தூக்கி வச்சா கூட சப்பாடு. இப்ப என்ன பண்ண போற? என்னாச்சு? போய் கம்ப்ளைண்ட் கொடு. என் பொண்ணை அவனோ கொத்த அண்ணு போட்டான். என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியல. போய் புலம்பு. உன் மாவன் மட்டும் என் கையில சிக்குனானு வை, அவளை பீஸ் பீஸா விட்டு கைமா பண்ணுவேன். சிவா என்னங்க அது? புடிங்கடா அவனை. வண்டி எடு. அண்ணா, இப்ப எதுவும் பேச முடியாது. நாளைக்கு கொண்டு வாரு. அது இல்லண்ணா, உங்க தங்கச்சி எங்க பார்த்த? பஸ் ஸ்டாண்ட்லண்ணா.
காம்பவுண்ட்ல ஒரு இடம் விடாம ஃபுல்லா தேடுங்க வாங்க. சரிண்ணா சரி வாங்கடா. டேய் டோரை நல்லா லாக் பண்றா. நடுவில் செக் போஸ்ட் இருக்கு, மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிடும். அண்ணா பஸ் ஸ்டாண்டு பூரா தேடிட்டோம், அவன் எங்கேயுமே கிடைக்கல. சார் இது பெரிய வீட்டு பிரச்சனை மாதிரி தெரியுது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என் பொறுப்பு. வாங்க போலாம். எங்கேயா போகணுமா? பெங்களூர்ண்ணா. எவ்வளோ வச்சிருக்க? 50 ரூபாண்ணா. 50 ரூபாக்கெல்லாம் எவன்டா கூட்டு போவான்? அண்ணா தயவு செஞ்சு. சரி சரி ஏறு. நான் தான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேன்ப்பா, எங்கேயும் சிக்கல. கையில மாட்டினா நானே ஃபோன் பண்றேன். ஜீவா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குமா? தயவு செஞ்சு எதுக்கும் பயப்படாத. நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். இப்போ தூங்கு. தப்சண்டா ஹேபா. டேய் நில்லுடா. ஐயோ மணி என்னடா? அது 12 மணி. ஏன் லேட்டு? என்ன கேள்வி இது? லேட்டுனா லேட்டு தான். என்ன? அதுதான் உன்னை ஏன் லேட்டுன்னு கேக்குறேன். அந்த காரணம் தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? என்ன சாரதா, என்ன வேணும் உனக்கு? சாரி, என்னமோ காலேஜ் பிரசிடென்ட் ஆயிட்டீங்களாமே, அதான் ஏதாவது ஸ்மெல் அடிக்குதான்னு என்ன ஸ்மெல்லா? பிரசிடென்ட்னா ஸ்மெல்லாம் வருமா என்ன? இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாது இல்ல, அதான். அப்படின்னு யார் சொன்னது? பக்கத்து வீட்டு காவேரி. இங்க பாருமா, நான் உன்னோட பையன். நான் எப்பவுமே தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டேன். தேவையில்லாம நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? சரி வாமா, பயங்கரமா பசிக்குது, வந்து சாப்பாடு போடுவா. வாமான்றல. வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு 2 லட்சம் கொடுத்து கான்ட்ராக்ட உன் பேர்ல மாத்திக்கிட்டியாம. இப்ப இவனை என்ன பண்ணலாம்? என்னடா பண்ணலாம் இவனை? ஏய் என்னடா பண்ணலாம்? ஏதாவது சொல்லு. இனிமே இந்த மாதிரி எவனும் பண்ணக்கூடாது. என்கிட்ட வளர்ந்தவன் உன்னை நான் பார்க்கவே விரும்பல. விட்டுறலாமா? பாவம்ல. ஆ 1 2ன்னு 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள இங்க இருந்து ஓடிட. கேக்குதா? 10. பாவப்பட்ட ஜென்மம், சாகறதுக்குனே பிறந்திருக்கு. அல்ப காசுக்காக அநியாயமா உயிரை விட்டான்டா. இன்ஸ்பெக்டரா? ரெட்டியார் குளத்துல ஒரு கொலை, வந்து போட்டோ எடுத்துங்க. ஜனங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கணும்னா அப்பப்போ இந்த மாதிரி 1 2 போட்டு தள்ளினே இருக்கணும். அதுலயும் நம்மாலே தப்புன்னா
டப்புன்னு அனுப்பிடணும். ஹலோ அங்கிள். வா ஜீவா. ரமேஷ். ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பிரசிடென்ட் ஆயிட்டியாமே. ஆமா அங்கிள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அங்கிள். பொறுப்புகளை நம்ம ஏத்துக்கும் போதுதான் வாழ்க்கை நமக்கு என்னன்னு புரிய வரும் ஜீவா. குட். உண்மையிலேயே நீ உங்க அப்பாவுக்கு ஏத்த பையன். அவனும் இந்த மாதிரி தான். எல்லா பொறுப்புகளையும் தானே ஏத்துக்கிட்டு ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு, அதனால மக்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் நாட்டுக்காக போராடினேன், அவன் மக்களுக்காக போராடினான். நாட்டுக்காக போராடினப்போ நான் இழந்தது என் கால் மட்டும்தான். ஆனா உங்க அப்பா தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் மக்களுக்காக அர்ப்பணிச்சான். அதுக்காக அவன் தன்னோட உயிரையே கொடுத்தான். அதுக்காக நீ உங்க அப்பா மாதிரியே இருக்கணும்னு நான் சொல்லல. உங்க அப்பாவை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். உன்னை பார்க்கும்போது உங்க அப்பா நிக்கிற மாதிரியே இருக்கு. அதனால நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் பயந்துடாத. அந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கலாம்னு நிதானமா யோசிச்சு வாழ்க்கையில முன்னேறிப்போ. ஜீவா, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேலை வேணாலும் பண்ணு. அதனால இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில ஒரு நிமிஷமாவது உன்னை நினைச்சு பார்க்கணும். ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ முன்னாடி வந்து நிக்கணும். இந்த மாதிரி எதிர்த்து போராடும் போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீ அதுக்கெல்லாம் பயப்படாம எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அப்படி போகிறதுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்கிட்ட வேணும். இதெல்லாம் நீயும் என் பையங்கிறதுனால சொல்றேன். உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா இதேதான் சொல்லிருப்பான். போலாமா? போலாம். ஜீவா அங்கிள், நான் சொன்னது ஞாபகம் இருக்குதானே? தைரியம், தைரியம். கண்டிப்பா அங்கிள். பி பிரேவ் அண்ட் போல்ட். ஓகே ஓகே, பாய். போடா. என்னடா அப்பா ஓவர் அட்வைஸா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டேய் வழி கொடுங்கடா. அண்ணா வராரு. வழி கொடுங்கடா. இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்டா. என்னன்னு கேட்க மாட்டேன்? என்னன்னா? அது நம்ம பிரின்சிபால் ஒன்ன மட்டும், அதாவது தனியா ஒன்ன மட்டும் வர சொல்லிருக்காரு. ஏன்னு கேட்க மாட்டேன்? ஏன்னா அது உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டீல் பேசணுங்கிறாரு. சரிங்க, ஓகேண்ணா. டீலா? டேய் குண்டா, சினிமாவே பார்த்தது இல்லையா நீ? ஏன் என்ன மாதிரி வில்லன்களுக்கு பாத்ரூம் போறதாண்டா ஒரே டீலு. போடடே போட. முதல்ல நீ ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்டா இருந்து அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்து அவங்க சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற ஒரு நல்ல லீடரா இருக்கணும். நான் எதுக்காக சொல்றேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த ரிப்போர்ட் யாருதுன்னு தெரியுதா? தெரியும் சார், லோகேஷ் தான். கரெக்ட். அது போன 3 மாசத்தோட ரிப்போர்ட். 97% மார்க். இதுவும் அதே லோகேஷோட இந்த செமஸ்டர் மார்க். டோட்டலா எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க்க கூட தாண்டல. ஏன் சார்? இதுக்கான பதில நீ தான் கண்டுபிடிக்கணும். அது உன்னோட கடமை ஜீவா. 3 மாசத்துல லோகேஷுக்கு என்னாச்சு? இந்த பிரச்சனை லோகேஷுக்கு மட்டும் இல்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கு. ஸ்டூடெண்டோட ஒழுக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம காலேஜோட மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. வேற என்ன? விஷம். அப்ப இதுக்கு முன்னாடி விஷத்தை குடிச்சு பாத்திருக்கீங்களோ? இல்ல. அப்புறம் எப்படா இத விஷங்கிற நீ? இத பார்த்தா தெரியாதா? இந்த ஸ்டீல் கிளாஸ்ல நீ என்னதான் ஊத்தி கொடுத்தாலும் அது ஒரு டீயா இல்ல சுடு தண்ணியான்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு தான் உன் கான்ட்ராக்ட நாங்க எல்லாரும் சேஞ்ச் பண்ணலாம்னு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல குடிச்ச டீக்கு சேஞ்ச வை. வாட் a insult. ஏய், நீங்க வைக்கிற அக்கவுண்ட்டை எழுதி எழுதி அலமாரில அக்கவுண்ட் நோட்டு சேர்ந்தது தான்டா மிச்சம். இதே காலேஜ்ல நானும் உங்களுக்கு முன்னாடியே நிறைய ஆட்டம் போட்டவன் தான். என்ன காலேஜ் விட்டு போக மனசு இல்லாம தான் இங்கேயே இருந்து காலேஜ் கேண்டீன் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். கேளுங்கடா, ஒரே ஒரு செமஸ்டர் எழுதிக்கிட்டு இந்த ஆளுக்கு இந்த காலேஜ் மேல ஓவர் பாசமாம்ல. ஏன்னு கேட்டா
இந்த பழைய கேண்டீன் தான் என்னோட உயிர்னு அறுத்துக்கிட்டு இருக்கான்டா. நீ ஏன் கேண்டீன் நடத்துற? உனக்கு ஏன் கல்யாணம் ஆகல? எல்லாம் எங்களுக்கு தெரியும். பயங்கரமான ஆள்யா நீ. சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. என்னோட ரைட் ஹேண்ட் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் திப்பு அண்ட் ரமேஷ் சொன்ன எல்லா கோரிக்கைகளையும் ஆராய்ஞ்சு பார்த்ததுல எல்லாத்தையும் பரிபூர்ணமா நான் நிராகரிக்கிறேன். நாளைக்கு வேற நமக்கு எக்ஸாம் இருக்குல்ல. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா என்ன லவ் பண்ணு. உன் பின்னாடி எவ்வளவு நாளா சுத்திட்டு இருக்க, ஆனா நீ மதிக்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளு என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் உன்னல லவ் பண்ண மாட்டேன். ராதிகா, அப்படிலாம் பேசாத. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நீ என்ன வேணாலும் சொல்லு ராதிகா, நான் கேக்குறேன். ஆனா என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத. சீ. ஜீவா, எனக்கு இந்த சாப்டர்ல ஏதோ ஒரு டவுட் இருக்குடா. என்னதுடா? ஹாய் ஜீவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லோகேஷ், காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர? ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் லேட்டா வரேன். ஜீவா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. என்னன்னு சொல்றா? எங்க அப்பா இது வரைக்கும் ஊர்ல இருந்து பணம் அனுப்பல. அது எப்போ வரும் தெரியல. அதான் உங்ககிட்ட ஒரு 200 ரூபா கேட்கலான்னு. அப்பா அனுப்பின உடனே கொடுத்துறேன். அம்மா எதுக்கு? டின்னருக்கே பணம் இல்லடா. நான் வேணா சுபண்ணா கிட்ட பேசுறேன், நீ பேசாம கேண்டீன்லயே சாப்பிட்டுரு. கரெக்ட் ஜீவா. அது இல்லடா, காசாவே கொடுத்துரு ப்ளீஸ். ம். தேங்க்ஸ் ஜீவா, தேங்க்யூடா. டேய் இருக்கட்டும், பரவாயில்லடா. யாரோ புதுசா ப்ரொஃபசர் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாப்பா, 3 நாள் ஆச்சு. எனக்கு சரக்கு பத்தலடா. இன்னும் கொஞ்சம் குடுடா ப்ளீஸ். குடுடா. இது காலேஜ்டா. நான் என்ன ஸ்கூல் நான் சொன்னேன். ஏய், நான் யார் முன்னு நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு என்ன நாளுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யூகிக்கிறவன் தான் உண்மையான பத்திரிக்கைக்காரன். பாரு, நல்லா பாரு. இந்த சிட்டில நடந்த விஷயம் தானே இது. உனக்கு மட்டும் ஏன் தெரியல? டிவியை ஆன் பண்ணா போதும், நியூஸ் கொடுக்கறதுக்குன்னே நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எங்க என்ன நடக்குதுன்னு லைவா காமிக்கிறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஆனாலும் மக்கள் பத்திரிக்கையை எடுத்து படிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? நாம எழுதுற எழுத்துலயும் சொல்ற அர்த்தத்திலையும் தான் இருக்கு. நீ என்னடான்னா, போன வருஷம் மழை பெய்யல, இந்த வருஷம் மழை பெஞ்சதால விதை விதைச்சிருக்கோம், நாளைக்கு அறுவடைன்னு உன் மனசுல பட்டதெல்லாம் பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்க. போன வருஷம் நம்ம பத்திரிக்கை நம்பர் 1 ஸ்டேட்டஸ்ல இருந்தது. ஆனா இந்த வருஷம் 10வது ரேங்கிங்ல கூட நம்ம பத்திரிக்கைனால வர முடியல. ஏதாவது பண்ணி நம்ம பத்திரிக்கைய பழைய ஃபார்முக்கு கொண்டு வரணும். உன்ன மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வேலை கொடுத்ததுக்கு காரணம் ஏன்னு தெரியுமா? ரிஸ்க் எடுத்து ஏதாவது விஷயம் கொண்டு வருவீங்கன்னு தானே. நாளைக்கு சிட்டில என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல. இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ். நீ பண்ண போற வேலையில எல்லாமே அடங்கி இருக்கு. உன்னோட வேலை மட்டும் இல்ல, என்னோட கௌரவமும் இதுல அடங்கி இருக்கு. என்ன குறைஞ்சிருச்சாமா? எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லடா. பொய் சொல்லாதம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். எங்க சொன்னா நான் கஷ்டப்படுவேன்னு தான் நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற.
என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, தேவையில்லாம நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? ரொம்ப யோசிக்காதடா. உன்னை அனாதையா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? காலேஜுக்கு போகலையா? இல்ல போல. ஏண்டா? நான் காலேஜ் போயிட்டா அப்புறம் உன்னை யார் பாத்துப்பா? ஐயோ எனக்கு ஒண்ணு இல்ல, நீ காலேஜுக்கு போடா. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் காலேஜுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா வீட்லயே இருந்து உன்னை பாத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ எந்த வேலையும் பண்ணக்கூடாது, புரியுதாமா? இன்னைக்கு ஃபுல்லா நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? நான் எப்போ உங்களுக்கு குழந்தை தானம்மா. அது சரி, அதுக்காக காலேஜுக்கு போகாம இருப்பியா? இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு போலனா ஒன்னும் ஆகாதுமா. இன்னைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா சரி, நாளைக்கும் எனக்கு இப்படியே இருந்தா என்ன பண்ணுவ? இந்த உலகத்துல உன்னை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லம்மா. நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன்டா, அதுக்கே நீ இப்படி சீரியஸ் ஆகுற? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேர பிள்ளைங்களை பார்த்து அதுங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொள்ளு பேர பிள்ளைங்களை பாக்குற வரைக்கும் உயிரோட இருப்பேன், சரியா? அவ்வளவுதானா? இன்னும் நிறைய நாள் இருக்கணும். டேய் ஜீவா, உனக்கு பேராசடா. யார் வந்தாலும் உன்ன மாதிரி இருப்பாங்களா? சரிதான்டா, இப்ப நீ இப்படி சொல்லுவ, நாளைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தானா என்ன மறந்துட்டு அவ முந்தானையை பிடிச்சுக்கிட்டே நீ சுத்திக்கிட்டு இருப்ப. சரி சரி, அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். நான் இப்ப மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். நான் போயிட்டு வர சமயத்துல எழுந்திருச்சு ஏதாவது வேலையில பார்த்தேன்னு வை சாரதா, அப்புறம் உன் பையன் ரொம்ப கோபக்காரனா மாறிடுவான், புரியுதா? எஸ் சார். அந்த பயம் இருக்கட்டும். வரட்டா? அண்ணே இங்க வாங்க. லோர் வந்துச்சா? தக்காளி என்ன ஏய் அது தான் வைடா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஏய் பாத்து. அண்ணே அண்ணே வணக்கண்ணே. போங்கண்ணே. சீக்கிரமா சொல்லி கொடுங்க. வண்டி கட்டு 10 ரூபாய் தான். என்னப்பா எவ்வளவு நேரமா கேட்டு? கொஞ்சம் கொத்தமல்லி கேட்டு வாங்கிக்க. பழம் கும்முனுக்கிட்டு ஃப்ரெஷ் பீஸா? ஆமா, புதுசா இறக்கி இருக்கனே. பழைய பாக் இன்னும் செட்டில் பண்ணல. ஒரு வாரமா வியாபாரமே இல்லனா, காசு வந்த உடனே கொடுத்துடுறேன். அது பரவாயில்ல, முடிஞ்சப்போ கொடு. சீக்கிரம் சீக்கிரம். இந்தாங்க வாழைக்காய் 2 பா. அண்ணே, காலேஜ்ல என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொன்னேன்லண்ணே, அது அவன் தானே. அந்த ஜீன்ஸ் சட்டை போட்டிருக்கானே அவன் தானே. காலேஜ்ல ஏதோ கல்லடா பண்ணியாம? ஆனா இவன் உங்களோட ஆளுன்னு எனக்கு தெரியாதுண்ணா. என்ன அவனை போக விட்டீங்க? அவனை என்ன பண்ணுங்கண்ணா? என்னன்னா நீங்க என்னடா இது? என்னதாடா என்னன்னு கேக்குறேன். என்னடா இதெல்லாம்?
அவனை போட்டு தள்ளுறது என் வேலை. ஏய் ஏய் என்னடா இது? இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு பசங்க இருக்காங்க? என்ன காது கேட்கலையா? உனக்கு இந்த மாதிரி எவ்வளவு பசங்கன்னு கேட்டேன். இல்ல ஏன்னா என்கிட்ட அடி வாங்கினவங்களாம் உன்னோட பேரை தான் சொல்றானுங்க. அதனாலதான் அந்த பெரிய மகான் யாரான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? ஏய் தெரியும். கையெடுத்து கும்பிடுறதுக்கு நீ ஒன்னும் கடவுளும் இல்ல, மன்னிச்சு விட்டுட்டு போறதுக்கு நீ ஒன்னும் மனுஷனும் இல்ல. இங்க பாரு, நீ இத பணத்துக்காக பண்றியா இல்ல ரவுடிசம்காக பண்றியான்னு எனக்கு தெரியாது. இனிமே என் காலேஜ்ல நீ கஞ்சா விக்கிறத மரியாதையா நிறுத்திட, இல்ல நான் அதை நிறுத்துவேன். இது வரைக்கும் தைரியமா உன் முன்னாடி நின்னு யாருமே பேசுனது இல்லல்ல. தைரியங்கிறது என்ன தெரியுமா? நாம ஒருத்தவங்களை பயமுறுத்துறது இல்ல, நாம பயப்படாம நிக்கணும். அதான் தில்லு. அந்த தில்ல இருக்கிறவன் பிரசிடென்ட் ஆவாங்களாம், அதே சமயம் உன்ன மாதிரி ரவுடியா வாங்கலாம். என்ன நீ லைட்டா டச் பண்ணு நினைச்சாலே போதும், அப்புறம் நீ கண்டமாயிடுவ. ஏய், நாங்க என்ன ஆம்பளைங்க இல்லையா? ஆசையே படக்கூடாதா? நீ என் பின்னாடி சுத்துறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பொறுக்கி அதான் தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? விடு விடுன்னு சொல்றல. விடு என்ன, விடுடா. ஏ சூரஜ், என்னடா இது? பார்த்தா தெரியல, மூட்டு போட போட. டேய் போட. வேணாம் சூரஜ், ஓவரா பேசாதடா, வேலையை பாரு. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். நீ கிளம்பு. ஏண்டி என்னாச்சு? அங்க ஏன் அடற ராதிகா? என்ன ஆச்சு? அது வந்து பாத்ரூம் கே. ஐயோ ஐயோ ஏய் வேணாம்டா, நம்மள அடிச்சு காலி பண்றோம்டா. வேணாம்டா, வேலையை பாருங்கடா. டேய் அந்த பாத்ரூம் கிட்ட ஜீவா. புரிஞ்சிருச்சு, விடு. அந்த ராஸ்கல் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான். அது அப்படி இல்லடி. நீ எதை பத்தி கவலைப்படாதடி. இந்த மாதிரி பொறுக்கிங்கள யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனும் எனக்கு நல்லா தெரியும். நான் இவனை பாத்துக்கிறேன். கீர்த்தனா, என்ன உளறிட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? பாத்ரூம் கிட்ட சுரேஷ் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா. அப்போ ஜீவா தான் வந்து என்ன காப்பாத்தனா. இங்க பாரு, முதல்ல யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அம்மா அம்மா, ஐயா பாத்துடா, பாத்து கூட்டு போகடா. ஐயா அப்பா இவ்வளவு வயசாயிடுச்சு, ஒழுங்கா குளிக்கிறியா நீ? மா கண்ணெல்லாம் எரியுதுமா. டேய் கண்ணு மூடி பாருடா. பசங்க கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு ஒழுங்கா சாப்பிடாம உடம்பு இருக்கிற லட்சணத்தை பாரு. என் உயிரை வாங்குறடா நீ. பாரு உடம்பு எவ்வளவு சூடா இருக்குன்னு. வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்டா. அதனாலதான் கண்ணெல்லாம் ரொம்ப சிகப்பா இருக்கு. நல்லா தேயேண்டா. குளிச்சு முடிச்சதும் அப்படியே ஓடி போயிடாத, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. சரி சரி. அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ, புரியுதா? யாரு யார் வேணும் உங்களுக்கு? யார் நீங்க? ஜீவா ஜீவா எழுந்துடா. என்னடா இது? சார், ஏன் சார் என் பையனை அடிக்கிறீங்க? சார், என்னாச்சு சொல்லுங்க. சார், சும்மா அடிக்காதீங்க சார். என்ன விஷயம் சொல்லுங்க. சார், ஜீவா. ஐயோ, சார், சார், விடுங்க சார். ஜீவா. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? அவர் வீட்லயே போய் மிரட்டி இருக்கிற? அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு? அவர் அருமை தெரியாத நீ இப்படி பண்ணிட்டியாடா ராஸ்கல். என்ன தைரியம் உனக்கு? எட்டி மெதிரி அவனை.
வாடாங்க சார் உங்களை வாடாங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. கேப்பியாடா நீ போவியடா. யார் நீங்க? என்ன விஷயம்? என்ன வேணும்? அந்த பையன் எங்க? எந்த பையன்? உள்ள போட்டு அடிச்சிட்டு இருக்கியே அந்த பையன். உங்களா? என்னோட ஜூனியர். என்ன லாயர் அவன்? அவன் காலேஜில் படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? யாரும் கொடுக்கல. எனக்கு டவுட் வந்து நான் அரெஸ்ட் பண்ணேன். எஃப்ஐஆர் போட்டாச்சா? இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் 5 நிமிஷத்துல அவன் வெளியே வரல, உனக்கும் இந்த ஸ்டேஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஏய் ஏய் நில்றாங்க. நான் கூப்பிட்டுட்டே இருக்க, போயிட்டே இருக்க. only 5 minutes. ஓ ஷிட். ஐயோ விடுங்கடா அவனை. சார் கூப்பிடுறாரு, வெளியே வா. ஃபோக்ஸ் நான் வரேன். பூஜை நல்லபடியா முடிஞ்சதுல. வாடி இந்த பக்கம் போலாம். எதுக்குடி? அவனை பார்த்தா உனக்கு ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு உன் பர்த்டே வேற, எதுக்கு தேவையில்லாம ப்ராப்ளம்? அதான் சொல்றேன். அதெல்லாம் போடி. என்னடி சொல்ற? அது அது எதுக்குடி வெக்கப்படுற? நீ போடி, நான் அப்புறமா வரேன். என்னமோ போ. எப்ப என்ன பண்றனே புரிய மாட்டேங்குது. இந்தா இத போடி. நான் கிளம்புறேன்பா. நீ வந்தாவா, வரலன்னா போ. இல்லனா இங்கே இரு. பாய் பாய். எடுத்துக்கோ. என்னது இது? ஸ்வீட்ஸ். அது தெரியுது. எதுக்கு இது? பர்த்டே. யாருக்கு? என்னோட பர்த்டே. விஷ் பண்ண மாட்டியா? நல்லா இரு. அவ்வளவுதானா? இதை தவிர வேற என்ன சொல்றது? உங்க அப்பா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் குறி வச்சு அவங்கள தூக்கிடுறாரு. அது பார்த்தாதுன்னு நீ வேற ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ட்ரீட் வேற கொடுக்குறியா? அவங்க எல்லாம் பண்றதை விடவா நான் உன்னை பெருசா விஷ் பண்ண முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவுமே சிம்பிள் தான். கேக் கூட கட் பண்ணலையா? அது வெறும் ஃபார்மாலிட்டி தானே. நீ வேற, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னது? பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு அந்த கேக்கை கட் பண்ணுனா நம்ம நினைச்சது நிறைவேறும்னு சொல்லுவாங்க. நிஜமாவா? என்ன நினைச்சாலும் நடக்குமா? கண்டிப்பா. உங்களை நினைச்சா என்ன? அது நான் உங்க மேல ஆசைப்பட்டேன்.
நீங்க எனக்கு கிடைப்பீங்களா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன நினைச்சிட்டு இருக்க? காலேஜுக்கு வர்றது படிக்கிறதுக்கா இல்ல என்ன பாக்குறதுக்கா? நானும் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் போற இடத்துக்குலாம் என் பின்னாடியே வர என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன லவ்வா? என்ன லவ் பண்றியா? ஒருத்தன் கரெக்டா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே இல்ல? அவனுக்கு ஏதாவது பண்ணி அவனுடைய மனசை மாத்தி அவனுடைய ஃபியூச்சர் எஜுகேஷன் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி நடுத்தரல அவனை நாய் மாதிரி அலைய வைக்கணும். அதானே உன்னோட ஆசை? சொல்லு. நீ எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ஜீவா ஜீவா, ஹோட்டல் வந்துருச்சு, டீ குடிக்கலாமா? ஜீவா, இன்னும் 2 மணி நேரத்துல பெங்களூர் போயிடலாம். குடி. ஜீவா, ஒரு டீ கொடுப்பா. நீ என்னடான்னா போன வருஷம் மழை பெய்யல, இந்த வருஷம் மழை பெஞ்சதால விதை விதைச்சிருக்கோம், நாளைக்கு அறுவடைன்னு உன் மனசுல பட்டதெல்லாம் பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்க. போன வருஷம் நம்ம பத்திரிக்கை நம்பர் 1 ஸ்டேட்டஸ்ல இருந்தது. ஆனா இந்த வருஷம் 10வது ரேங்கிங்ல கூட நம்ம பத்திரிக்கைனால வர முடியல. ஏதாவது பண்ணி நம்ம பத்திரிக்கைய பழைய ஃபார்முக்கு கொண்டு வரணும். உன்ன மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வேலை கொடுத்ததுக்கு காரணம் ஏன்னு தெரியுமா? ரிஸ்க் எடுத்து ஏதாவது விஷயம் கொண்டு வருவீங்கன்னு தானே. நாளைக்கு சிட்டில என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல. இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ். நீ பண்ண போற வேலையில எல்லாமே அடங்கி இருக்கு. உன்னோட வேலை மட்டும் இல்ல, என்னோட கௌரவமும் இதுல அடங்கி இருக்கு. ஜீவா, போயிட்டு வரேன்டா, பத்திரமா இரு. சரிமா. நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆனா என்ன வேணும் நேரா சொல்லு. சொல்லியா? அதுக்காகத்தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். சொல்லு. அந்த கான்ட்ராக்டுக்கு சண்முகம் பில்லையே பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். சீட்ல இருக்க கூடாதா இல்ல அவனே இருக்க கூடாதா? அவன் சீட்ல இல்லாம இருந்தா போதும். இன்னும் 3 மாசத்துக்கு என்ன எந்த வேலையும் விடாத. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணலாம். ஏனுங்கண்ணா, ஏன் அப்படி சொல்றீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன். அப்படிங்களா? மாப்பிள்ளை யாருங்க? வேற யாரும் இல்ல, என் அக்கா மாவன். என் வியாபாரம், என் ஆஸ்தி, என் பொண்ணு எல்லாம் என்கிட்டே இருக்கணும். பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா தேவதை மாதிரி இருக்காடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதுக்கு என்ன இப்போ? ஒன்னும் இல்ல, நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி இருக்கா. அதான் நீ அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற. உன் வார்த்தையை நான் என்னைக்குமா மீறி இருக்கேன்? உன்னோட ஆசை தான் என்னோட ஆசை. கண்டிப்பா அவளதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் போனதுக்கு அப்புறம் உன்னை நல்லபடியா பாத்துக்க யாருமே இல்லையேன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்டா. இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இவ உன்னை நல்லா பாத்துக்குவான்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் செத்தாலும் பரவாயில்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்படின்னா நீ என் மேல சத்தியம் பண்ணு. என் மேல வச்சிருக்கிற பாசம் மாதிரி அவ மேல நீ பாசத்தை காட்டணும். அவளை நீ என்னைக்குமே கைவிட்ட கூடாது. கண்டிப்பாமா. மாமா, கலெக்ஷன் பண்ணியாச்சு. வந்துடுறோம். வரேன்றல வீட்டுல கேட்டு நான் தனியா கேட்டு கவனமா பாத்துக்குங்க.
சரி நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். ம். நான் வந்துட்டேன். அதுக்கு என்ன இப்போ? ஏன் வந்தனா? ஆமா, நீ என்ன வாணி ஈஸியா சொல்லிட்ட. நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தேன் தெரியுமா? எதுக்காக வரணும்? யாருக்காக வரணும்? என்ன விளையாடுறியா? அப்புறம் நானு என்ன பண்ணுவ? ஏய் வேணா. பயமுறுத்துறியா? ம்ஹும். எங்க அப்பா இல்லாதப்ப வந்தா நான் பயந்துருவேனா? ம். நீ என்ன பெரிய ரவுடியா? ம். எங்க என்ன தோடு பாப்போம். ம். ம். அப்புறம் அப்புறம்னா அப்புறம் வேணா, எனக்கு வேணும். கிட்ட வராத. நான் வருவேன். கத்தி கூப்பிட போற. கூப்பிடு. யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு தைரியமா? ஏன் இருக்க கூடாதா என்ன? நீ என் வீட்டுக்கு வந்து என்ன கிஸ் பண்ணலாம், நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை கிஸ் பண்ண கூடாதா? நீ தானே கேட்ட, அதான் ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டுக்கே வந்து கொடுத்தலான்னு வந்தேன். அதுவும் நீ கொடுத்ததை விட வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்கலான்னு வந்தேன். உன்ன மாமா. பயப்படாதீங்க. இங்க பார்த்தத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மாமா குழப்பமா இருக்கா? நீங்க குழப்பமா இருந்தாலும் நான் இனிமே நிம்மதியா இருப்பேன். என்ன சொல்றீங்க? புரியலல்ல? புரியுற மாதிரி சொல்றேன். மாமா கட்டாயப்படுத்துறதுனால கீர்த்தனாக்கும் எனக்கும் எங்க கல்யாணம் நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் ஒரு முஸ்லீம் பொண்ணை உயிருக்கு லவ் பண்றேன். ஒரே ஜாதியா இருந்தாலே மாமா ஒத்துக்க மாட்டாரு. அதுவும் நான் அவர் முன்னாடி போய் நான் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்றேன், அவளே எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னால மாமாவோட பேச்சை மீற முடியல. ஆனா ஆயிஷாவையும் என்னால மறக்க முடியல. கீர்த்தனா, இதை நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் காதல் மேல எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு. நான் ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். எங்களால எப்படி நடக்கும்? நடக்கும். நீங்களும் கீர்த்தனாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது கண்டிப்பா நடக்கும். என்ன? ஆயிஷா வீட்ல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க மாமா எனக்கும் கீர்த்தனாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வேற வழியே தெரியல. உங்களுக்கு என் மாமாவை எதிர்த்து நிக்கிற தைரியம் இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க நினைச்சா மட்டும்தான் என்னோட கல்யாணம் நடக்கும். இந்த பாருங்க, ஒரு காதலர்கள் இன்னொரு காதலருக்கு செய்யற உதவின்னு நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அது நடக்காதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? வருவான், விடுடி. என்ன ஜீவா இது? எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. எவ்வளவு கோவமா இருக்கா உன் மேல. சாரி, கொஞ்சம் லேட். ஏன் வண்டி கீழே வந்து கிடக்கு? வண்டி தூக்கி நிறுத்திருந்தா எங்களால இங்க நிக்க முடியுமா? அதான் எங்க பிளானே. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. சரி, முதல்ல வந்த விஷயத்தை பேசுங்க. ஜீவா, உன் பிளான் என்னன்னு சொல்லு. கீர்த்து, நாளைக்கு காலையில கரெக்டா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கிட்ட வந்து நில்ல. டேய், நான் வேணா என் வண்டி எடுத்துன்னு வருவா. ரமேஷ், நீ அவசரப்படாத. ஜீவா, நீ சொல்லுப்பா. கரெக்டா 7 மணிக்கு ரெடி ஆயிடு, சரியா? பெங்களூர் போனதும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்ன? ஒரு நிமிஷம் யாரும் நடுவுல பேசாம இருங்க. கீர்த்தனா, 8 மணிக்கு நீங்க வீட்டை விட்டு கிளம்புனா அரை மணி நேரத்துல நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். உங்களுக்காக நான் காசி தியேட்டர் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. எந்த காரணத்தை கொண்டும் மொபைல் எடுத்துட்டு வந்துடாதீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்கும் ஃபோன் பண்ணிடாதீங்க. நான் என் மாமா கிட்ட பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். காலையில பெங்களூர் போறோம். 10 மணிக்கு கமிஷனர் ஆபீஸ்ல உங்க கல்யாணம் நடக்கும். கமிஷனர் ஆபீஸ்லயா? என் மாமா எல்லாம் ஏற்பாடு பாத்துக்குவாரு. இவங்க 2 பேரோட கல்யாண போட்டோ பேப்பர்ல வரும். இவங்க யாருன்னு ஊருக்கே தெரிஞ்சிரும். கல்யாண ஜோடியா நீங்க 2 பேரும் திரும்பவும் இதே ஊருக்கு வர்றீங்க. ரமேஷ்,
நீ இங்க இருந்து இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு போன்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன சுப்பு, அப்ப நாங்க யாரும் உங்க கூட வர வேணாமா? உங்களை வச்சு எங்களை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால நீங்க யாரும் எங்க கூட வர வேண்டாம். இதுதான் நம்மளோட பிளான். இதுல எந்த சேஞ்சும் இருக்க கூடாது. டைம் ஆச்சு, நீங்க எல்லாம் கிளம்புங்க. ஜீவா, ஜீவா, தூங்கிட்டியா? நம்ம பெங்களூருக்கு போக வேண்டாம், செக் போஸ்ட்ல இறங்கிக்கலாம். அதான் நமக்கு சேஃப். சரி. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பாஸ் ஒத்தி இப்ப தரேன் சார். இன்னும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என் வேலையை பத்தி உங்களுக்கு தெரியாதா? டீ கொடுங்க. இங்க ஒரு 3 டீ. ஜீவா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. எங்க மாமாவுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் அவரு பாத்துக்குவாரு. நீ எதுக்கும் பயப்படாதப்பா. இந்தாங்கண்ணே. ஆமா, இன்னைக்கு பந்தா என்ன? நீங்க எழுதுற நியூஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார். இதெல்லாம் உனக்கு புரியுது, ஆனா அவருக்கு புரியலையே. ஏய் ஜீவா, என்ன ஜீவா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் சொல்றது புரியுதா? என்னடாச்சு? அவங்கள பாத்துட்டப்பா. அவன் ஃப்ரெண்டு மட்டும் தான் என் கையில சிக்கினான். அவங்க கதையை முடிச்சிட்டேன். ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் கேட்டு ஓட்டு வீட்டுக்கு திரும்பி வருவேன். ஆனா அவனை மட்டும் யாரும் காப்பாற்ற முடியாது. என் கையால தான் அவனுக்கு சாவு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும்.
ஃபுல்லா கலெக்ஷன் பண்ணிட்டியா? எங்க வசூல் பண்ண விட்டானுங்க, வாங்கறதுக்குள்ளதான் அவனுக்கு வந்துட்டானுங்களே. 20,000 கூட தேரல. என்னடா இங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் இருந்தோம். எதுக்கு இந்த மாசத்தோட 2 வாரம் கலெக்ஷன் வரவே இல்லை? ஏன் மறந்துட்டீங்களா? சார் அந்த குணா ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார். அவன் தொல்லை தாங்க முடியல. அதான் அந்த ஏரியால எந்த கலெக்ஷனும் பண்றது இல்லை சார். சார் இது நீங்க தான் ஏதாச்சும். நான் என்னடா பண்றது? ஒரு பழைய ரவுடி உங்களால முடிக்க முடியல. அப்படி இருக்கிற உங்களுக்கு பெரிய ரவுடி எதுக்குடா? சார் நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஏமாந்தா எங்க கதை அவ்வளவுதான். அதான் நீங்க ஏதாச்சும். ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் தான் என்னால பாத்துக்க முடியும். மத்த வேலையில நீங்க ரவுடிங்க தானே பார்க்கணும். சரிங்க சார். சரி, ஃபைனலா சொல்றேன். இன்னைக்கு பந்த், ஊரெல்லாம் காலியா இருக்கு. அந்த ஏரியா போலீஸை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, முதல்ல அந்த குணாவோட கதையை முடிங்க. இதை நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ சார், நான் ரவிசங்கர் பேசுறேன். சொல்லு ரவிசங்கர். சார் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். பெங்களூர் செக் போஸ்ட்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு. நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு சார். அதுல பெரிய பெரிய விஐபிங்களை சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது சார். வெரி குட் ரவிசங்கர். எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு தானே? இருக்கு சார். அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸையும் போலீஸ் கையில மட்டும் கொடுத்துறாத. ஓகே? எல்லா எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டு சேஃபா ஆபீஸ் வந்துடு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் உன்கிட்ட சொல்றேன். ஓகே சார். ஹலோ. என்ன கோபி? சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். நான் பெங்களூர் வந்துட்டு இருக்கேன். பெங்களூர் வராதீங்க சார், இன்னைக்கு பந்த். என் பொண்ணு, அந்த பையன் பெங்களூர். ஹலோ சார். சார் கேக்குதா? என் பொண்ணு ஓடிட்டாயா? அவ எனக்கு கண்டிப்பா வேணும். அதை நீதான் பண்ணும். உனக்கு 2 நாள் டைம். அவ என்கிட்ட இருக்கணும். சரி சார், நான் பார்த்துக்கிறேன். உன் விசுவாசத்தை இப்ப காமி. ஓகே. இப்போ நான் அங்க வந்துகிட்டேன். வணக்கம் சார், என் பேர் ரவிசங்கர். நான் பிரஸ் ரிப்போர்ட்டர். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? பெங்களூர் செக் போஸ்ட்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு, அதை பத்தி. அப்படியா? ஒரு நிமிஷம் உட்காரு. அசோக் குமார். எஸ் சார். அங்க பெங்களூர் செக் போஸ்ட் மேட விஷயமா யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்களா? ஆமா சார், பத்திரிகைக்காரன் ஒருத்தன் வந்திருக்கான். சார் டீ. யோ சார் லைன்ல இருக்கார், போயா. கொஞ்சம் சத்தமா பேசியா? இல்ல சார், நான் பக்கத்துல பேசிட்டு இருந்தேன். நான் சொல்றது ஒழுங்கா கேளு. இன்னும் 2 நிமிஷத்துல நான் அங்க வரேன். அவன் அங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. சரிங்க சார். ஓகே சார். எங்கேயா அவன்? சார் இப்பதான் சார் கிளம்பி போனா. ஏசிபி சார் வர நேரமாச்சு. இப்ப என்னையா பண்றது? எங்க சார்? எங்க அவன்? சார் அது வந்து. சீக்கிரமா சொல்லியா, எங்க அவன்? சார் நான் உங்க போனை அட்டெண்ட் பண்றதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். உங்களை எல்லாம் நம்பின பாரு, நடு தெருவுல தான் நிக்கணும். பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற துப்பு இல்ல உங்களுக்கு. வந்தவனையாச்சும் பிடிச்சு வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் நீங்க பண்ணல. இப்பவே இந்த நிமிஷமே அவன் இங்க இருக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. போயா போ. போயா.
இளமை கொள்ளையிடு உருளும் செக்ஸி ரசா இன்னுருவம் பார்த்து விடு அங்க இங்கே தொட்டு அயல் நாட்டு முத்த விடு மிச்சம் கிச்சம் எல்லாம் இனி முழுசா மோப்ப விடு பீமா காமா தோதா என அள்ளு புது சீட்டு மது மொட்டு எடுத்துட்டு எரி விட்டு ஓஹோ இளமை அழகே நீ வா நீ செல்லாத விலையும் கொடுப்பே ஒட்டிக்கோ என் குரலோடு படிச்சுக்கோடா படிச்சதே கொஞ்சம் கடிச்சுக்கோடா கரன்சி நோட்டு நீ தந்து என்னை கொஞ்சம் பார்த்துக்கோடா என் கட்டை விழுத்து நீ பார்த்தா ஓ கட்டை வேகம் போடா அட்டம் பாட்டத்தை நாளும் பொட்டுத்தான் ஆயுள் வாழ்க்கைய இன்னும் கூட்டணும் இருக்கும் நாள் வரை இளமை கூடத்தான் இன்ப சாலைய போதாது மொத்தத்தில் எள்ளி தங்கத்தில் மெத்தையிடும் ஏலே மச்சமாடா இளமை கொள்ளையிடு உருளும் செக்ஸி ரோசா என் உருவம் பார்த்து விடு அங்கே இங்கே தொட்டு அயல் நாட்டு முத்தமிடு மிச்சம் கிச்சம் எல்லாம் இனி முழுசா மோப்ப விடு மனசுக்குள்ளே வா சீக்கிரமா தொடுவாடா உச்சு வர இச்சு போடண்டா இச்சத்தில உச்சமடா 16 வயசு நான் பொண்ணு இனி வயசே எனக்கு இல்ல பல லட்சம் கோடி தான் என்ன அடவிலையே எனக்கு இல்ல இந்த கட்டு அழகத்தான் பார்க்கும் போது அந்த போத உடம்புல ஏறி இறங்குது தொட்டு அணைக்கையில் சொற்க தங்கமாய் மேடி குலுங்குது பாரு என்னோட இன்பத்தை எப்போது தள்ளாம துன்பத்தை நீ போக்கு தொட்டோட வந்து போடா ஏழே மச்சமாடா இளமை கொள்ளையிடு உருளும் செக்ஸி ரோசா என் உருவம் பார்த்து விடு அங்கே இங்கே தொட்டு அயல் நாட்டு முத்தமிடு மிச்சம் கிச்சம் இல்லா என்னை முழுசா மோப்பமிடு பீமா காமா தோதா என்னை அள்ளு புது சிட்டு மது மொட்டு எழுதுட்டு என்னை விட்டு வா ப்ளீஸ் வாடி இல்ல வா அண்ணா வரணும் வா ஓ புது சரக்கு வந்துருச்சா பேசினது போதும் போ பேச விட உட்காரு. மாட்டாளே அப்பதான் நீயும் பண்ணிருக்க
நானும் அப்படித்தான் உன்ன மாதிரி ஒருத்தனை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அவனும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் மேல உயிரே வச்சிருந்தான். 4 நாள் என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு என்னை விட்டுட்டு போயிட்டான். லவ் பண்ண தப்பு இல்ல, ஆனா எந்த மாதிரி ஆளை லவ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். நானும் அவனும் பெங்களூருக்கு கிளம்பி வந்தோம். அப்புறமா நீ காதலிச்சவனோட சேர்ற வரைக்கும் இல்லனா நீ உன் வீட்டுக்கு திரும்பி போற வரைக்கும் நீ தைரியமா இங்க தங்கலாம். என்ன மீறி யாரோட பார்வையும் உன் மேல விழாது, அதுக்கு நான் கேரண்டி. ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீ ரூமை விட்டு வரக்கூடாது. சாப்பிட்டியா? உன்னை பார்த்தப்பவே தெரிஞ்சது நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு. ஏய் ஏய் நில்றா நில்றா நில்லு ஏய் ஏய் நில்றா நில்றா ஏய் நில்றா ஏய் நில்றா ஏய் ஏய் புடுறா நில்லு ஏய் நில்றா ஏய் 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 நில்றா ஏய் 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 புடுறா ஓடுறா ஏய் 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 நில்றா ஏய்
உடனே நான் கிளம்பி வர்றேன். ஓகே சார். என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் ஏசிபி ராத்தூருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் உடனே இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏசிபி ராத்துரா அவர்தான் என்ன தேடிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு உங்களை தேடுறாரு? அவரா? எங்க அப்பாவுக்கு அவரை நல்லா தெரியும். மேடம், நாங்க பிரஸ் கிட்ட போனா சேஃபா இருப்போம். அப்படியா? தயவு செஞ்சு ஒரு பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? சரி, பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் நான் சொல்ற இடத்துலயே தான் இருக்கணும். சரிங்க. நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா? எங்கடா அவ போனா? ஏய், போய் பாருங்கடா. போய் புடிங்கடா அவள. பாருங்கடா. ஏய், எங்க அந்த பொண்ணு? எங்க? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கேன். போய் புடிங்க என்ன. போங்க போங்க. டேய், ஓடுங்கடா. ஓடி போய் தேடுங்க. சீக்கிரம். சார், விடுங்க சார். என்ன விடுங்க. சார், விட்டுருங்க சார். என்ன விடுங்க சார். நான் இல்ல சார். சார், நான் சும்மா தான் சார் இங்க வந்தேன். சார், ஐயோ சார், விட்டுருங்க. நான் தான் உங்களுக்கு போனே பண்ணேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? சார், அந்த பொண்ணு இங்க இல்ல சார். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். அந்த பொண்ணு இல்ல சார். ஏய், நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது உன்னை இங்கே உயிரோட புதைச்சிரும். கொஞ்சம் இறங்குங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் ஏதோ வந்துடுறேன். எங்க வாங்க, ஏறுங்க. உட்காருங்க. நான் குணா பேசுறேன். குணானா யாரா? நானும் உஞ்சாதி தான். நீ அங்க பண்றத நான் இங்க பெங்களூர்ல பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உன் பொண்ண யாரோ ஒரு பையன் கடத்திட்டு போயிட்டானாமே. அவனை உனக்கு துண்டு துண்டா வெட்டி போடணும்னு ஆசையா இருக்குல்ல? வா 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 வா. அவன் இப்ப என் கூட தான் இருக்கான். வந்து அவன் மேல கைய வச்சு பாரு. என்கிட்ட இருக்கிற கேஸ பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை இப்ப நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உங்க எல்லாரும் உதவியும் வேணும். உதவினா பர்சனலா இல்ல, ப்ரொஃபஷனலா. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல நியூஸை போட்டுட்டு செகண்ட் எடிஷன் வரைக்கும் வெயிட் பண்ணா இத பத்தி தெரியறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல சீனியர் ஜூனியர்னு பேதம் பார்க்காம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா இன்னைக்கு சஞ்சீவ ஒட்டுமொத்த ஊரை திரும்பி பார்க்கும். எங்களையா இல்ல உங்களையா? சார், பத்திரிக்கை பிரிண்ட்ல இங்கு போடுறவன்ல இருந்து ராத்திரி பகல்னு வித்தியாசம் பார்க்காம வீடு வீடா திரிஞ்சு பத்திரிக்கை போடுற சின்ன பசங்க வரைக்கும் வேலை கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா நல்ல பத்திரிக்கைன்னு பேர் கிடைக்கும். அதை நான் நம்புறேன். இனி உங்க இஷ்டம். எனக்கு யாரு உதவி பண்ண போறீங்கன்னு தெரியல. இந்த வேலையை தனியா இருந்து நானே செஞ்சு முடிக்க போறேன். அது எனக்காக இல்ல, பத்திரிக்கை தர்மத்துக்காக. யாரு? ரெடியா? ஆமாண்ண. குணான்றவன் யாரு? எதுக்குண்ணா? நான் பெங்களூர் வந்துன்னு இருக்கேன். என்ன விஷயம்னா? குணா என்கிட்ட ஓவரா பேசுறான். அவனை போடணும். அண்ணா, அவனை எதுவுமே பண்ண முடியாதுண்ணே.
நிக்க போறா இல்லையா? டேய் நில்றா, போய் வேகமா போ. டேய் டேய் நில்றா, டேய் நில்றா, வேகமா போ, வேகமா போ. டேய் நில்லு, டேய் புடிங்கடா, புடி. டேய் சீக்கிரம் போ, போடா சீக்கிரம். இன்னும் வேகமா போ. டேய் நில்றா, டேய் நில்றா, வாங்கடா. டேய் டேய்
ஏன் இப்படி செஞ்ச? இதுக்காக தானா? இதுக்காக தான் அங்க இருந்து நாங்க ஓடி வந்தோமா? இப்படி பண்றதுல உனக்கு என்ன கிடைச்சது? சரியா, இந்த ஊர்ல நீதான் பெரிய ரவுடின்னு வச்சுக்கோ. ஆனா இதெல்லாம் உனக்கு என்ன கிடைச்சது? என்ன சாதிச்ச? என் இதயத்தை சுக்கு நூறா உடைச்சிட்டியடா. நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தா, ஒரு வார்த்தை, என் உயிரை கொடுத்திருப்பேடா. அநியாயமா இவ்வளவு என்னடா பண்ணிருப்ப நீ? உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிருப்பியா? தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்கன்னு நினைச்சியா? சொல்றா. நீ மனுஷனா வாழ்றதுக்கு அருகதே இல்லாதவன் நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லைன்னு இப்பதான் தெரியுது. நான் என்னடா பண்ண? எல்லா தப்பையும் நீ தானடா பண்ண. ஆனா வழி மட்டும் எங்களுக்கா? லவ் பண்ண எங்களுக்கா? போனா போதுன்னு எங்களை விட்டுருக்கலாம்ல. எங்கேயாவது போய் சந்தோஷமா நாங்க வாழ்ந்திருப்போம்ல, நிம்மதியா இருந்திருப்போம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காதல் என்னைக்குமே தோக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற உன்னோட சொத்து, உன்னோட கௌரவம் எல்லாம் எல்லாம் என்னையோட செத்து போச்சா, செத்து போச்சு. இப்போ இப்ப நினைச்சா கூட உன்னால என்ன கொல்ல முடியும். ஆனா என் காதல் உன்னால கொல்ல முடியாது. நான் செத்தாலும் என்னோட காதல் உயிரோட தாண்டா இருக்கும். காதலுடைய சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத காதை கூட கண்டுபிடிக்கிறதாண்டா காதல். உலகத்துல கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த காதல் தான். காதல் மட்டும்தான். அதை அழிக்க உன்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட முடியாது. நீ வைக்கிற கொல்லி கூட என் கீர்த்தனாவை தொடக்கூடாது.